بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب يسر ولا تعسر وتمم بالخير اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக கபோத்த சாதாரண தர பரீட்சைக்காக தொகுதி பாடங்களில் ஒன்றாகிய அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு வாராந்தம் தொடர்ச்சியாகவும் இலவசமாகவும் நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த தொடர் வகுப்பில் இன்றைய வகுப்பானது 39வது வகுப்பாக காணப்படுகின்றது. அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் சென்ற வாரம் முதலாம் தவணை பரீட்சைக்குரிய ஒரு வினாத்தாளை நாங்கள் பார்த்தோம், கலந்துரையாடினோம். அந்த அடிப்படையில் அந்த பரீட்சை வினாத்தாளில் வந்திருக்கக்கூடிய சில வினாக்களை நான் சொல்லியிருந்தேன் செய்து அனுப்புமாறு. அப்போ ஒரு சில மாணவர்கள் அவற்றை தனிப்பட்ட முறையில் செய்து அனுப்பியிருந்தார்கள். சொற்களை வைத்து வாக்கியம் அமைக்கிறது, அதே போல ஒரு குறிப்பிட்ட தலைப்பை கீழால ஒரு 10 வாக்கியம் எழுதுறது என்ற அடிப்படையில் அந்த வினாக்களுக்கான விடைகளை எழுதி அனுப்பியிருந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாங்கள் அல் அரபியத்துல் இன்னாஷியின் என்ற இந்த பாட புத்தகத்தின் 2ஆம் பாகம் அல் ஜுஸு சானி, அதில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அல் கிஸ்மு சானி அதை நாங்கள் இன்றைக்கு படிக்கிறது இருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் அல் கிஸ்முல் அவ்வல் அதில் வந்திருக்கின்ற எல்லா வஹ்தாக்களையும், கிட்டத்தட்ட 6 வஹ்தாக்கள் காணப்பட்டன. அந்த 6 வஹ்தாக்களையும் நாங்கள் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். அதில் வரக்கூடிய முக்கியமான வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் நாங்கள் பார்த்தோம். ஓகே, இருந்தாலும் அல் கிஸ்மு சானி 2வது செக்ஷன், ரைட், இதை பொறுத்த மட்டில் அல் கிஸ்முல் அவ்வல் அதை விட மிக முக்கியமான ஒரு பகுதியாக அல் கிஸ்மு சானி காணப்படுகின்றது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது போன்று அல் அரபியத்துல் இன்னாஷியின் பாட புத்தகத்தின் 1ஆம் பாகம் 2ஆம் பாகம் இது ரெண்டும் தான் எக்ஸாமுக்கு வரக்கூடியது. இந்த 2ஆம் பாகத்திலும் கூட, ரைட், அல் ஜுஸு சானி அதில் கூட பின்னால வார பாடங்கள் மிக மிக முக்கியமானவை என்ற அடிப்படையில் இனி வரும் பாடங்கள் சரியா தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகளை நாங்கள் கற்க இருக்கின்ற இந்த வஹ்தாக்கள், இந்த யூனிட்ஸ், இந்த அலகுகள் எல்லாம் மிக முக்கியமானவைகளாக காணப்படுகின்றன. எனவே அன்புள்ள மாணவர்களே, நீங்கள் தொடர்ச்சியாக வகுப்புக்கு சமூகம் தருமாறு மிக அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். ரைட், இதில் நாங்கள் 6 வஹ்தாக்களை பார்க்கறது இருக்கிறோம். ஒன்று ஃபில் மக்தபா, அடுத்தது அத்திராசா, அடுத்தது இலல் மத்ரசா, அடுத்தது ஃபில் மதீனா, அடுத்தது அல் ஹிவாயாத், கடைசியாக படித்த எல்லா பாடங்களையும் வச்சு ஒரு முராஜா காணப்படும். சரி, ஓகே. அப்போ நாங்கள் முதலாவதாக பார்க்க போகிறது என்னென்னா ஃபில் மக்தபா. மக்தபாண்ட கருத்து நூலகம், வாசிக சாலை என்பது தான் கருத்து, அது உங்களுக்கு தெரியும். ஃபில் மக்தபா என்று வரக்கொள்ள வாசிக சாலையில், நூலகத்தில் என்ற கருத்தில் வரும். சரி, அப்போ ஒரு ஹிவார் ஒன்று இருக்குது, முஹம்மதுக்கும் உமருக்கும் இடையிலான ஒரு ஹிவார். நீங்கள் சில பேர் பாடசாலையில் அல்லது பகுதி நேர மதரசாக்கள்ல இந்த பாடத்தை படிச்சிருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் நானும் உங்களுக்கு இன்றைக்கு படிச்சுதாரு. பேஜ் நம்பர் 53, சரியா? பெரும்பாலும் நீங்கள் இப்போ எல்லாரும் பாட புத்தகங்களை, அதாவது அல் அரபியத்துல் இன்னாஷியின் என்ற இந்த கிதாபுடைய 2ஆம் பாகத்தை வாங்கி இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அல்லது வாங்காதவங்க நாங்கள் குரூப்பில் அனுப்பியிருக்கின்ற அந்த பிடிஎஃப்பை நீங்கள் இப்போதைக்கு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணி இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். கட்டாயமாக நீங்கள் அந்த பாட புத்தகம் கையில் இருப்பது மிகவும் சிறந்தது.
ஏன்னா ஸ்கிரீன்ல படிக்கிற மாதிரி வராது, நீங்க புத்தகத்துல படிக்கிறது. அதாவது புத்தகத்துல படிக்கிற மாதிரி வராது, நீங்க ஸ்கிரீன்ல படிக்கிறது. கையில புத்தகம் இருந்தா புத்தகத்துல நீங்க நான் சொல்ற விஷயங்களை நோட் பண்ணி கொள்வீங்க, சொற்களுக்கான பொருளை எழுதுவீங்க, ஒரு குறிப்பிட்ட பேரு சொல்லுக்கான பன்மை சொற்களை சொன்னா அதை நீங்க நோட் பண்ணுவீங்க, ஒரு குறிப்பிட்ட சொல்லுக்கான எதிர்கருத்து சொல், ஒத்தகருத்து சொல், அல்லது பன்மையில வந்த ஐட முப்ரத் ஐட ஒருமை சொல் என்ன, இது போன்ற குறிப்புகளை நீங்க பக்கத்திலேயே எழுதி கொண்டு போறதுக்கு கட்டாயமாக உங்களோட கையில் என்ன இருக்கணும்? புத்தகம் இருக்கணும். எனவே தயவு செய்து இதுவரையில புத்தகத்தை வாங்காதவங்க, எடுக்காதவங்க அது அவசரமாக எடுத்து வர பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரி, அப்ப இந்த ஹிவார பாருங்க. ரைட், முஹம்மதுக்கும் ரைட், ஓகே, முஹம்மதுக்கும் உமருக்கும் இடையிலான உரையாடல். சரியா? ஃபர்ஸ்ட் நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஹல் ஹாதிஹி ஹகீபத்துக்? நஅம் ஹாதிஹி ஹகீபத்தி. ஹல் அன்த முத்தஅக்கித்? நஅம் அனா முத்தஅக்கித். லிமாதா? ஹாதிஹி ஹகீபத்தி அனா. هل حقيبتك سوداء؟ نعم حقيبتي سوداء. ماذا في حقيبتك؟ في حقيبتي كتب. تفضل انظر. هل هذه حقيبتك؟ معذرة، هذه ليست حقيبتي، هي مثلها في اللون فقط. சரி, ஓகே, நான் உங்களுக்கு இன்ஷால்லா சந்தர்ப்பம் தாரேன். நான் முதல்ல இந்த பகுதியை உங்களுக்கு மொழிபெயர்த்து காட்டுறேன் பாருங்க. சரியா? ரைட், ஓகே. அப்ப முஹம்மத் கேட்கிறாருன்னா ஹல் ஹாதிஹி ஹகீபத்துக். உங்களுக்கு தெரியும் இந்த பிரயோகம் ஹல் என்று ஆரம்பிக்கின்ற வாக்கியமாக இருந்தால் அது ஒரு வினாவாக இருக்கும். சரியா? ஹல் ஹாதிஹி ஹகீபத்துக். ஹகீபாண்டா உங்களுக்கு தெரியும் பேக், பேக். சரியா? பை. அப்ப ஹகீபத்துக்க என்று வந்தா உன்னுடைய பை, அது உன்னுடைய பேக். சரியா? அப்ப ஹாதிஹி என்று இஸ்மு இஷாரா பெண்பால வந்திருக்கிற காரணம் என்னென்றா ஹகீபத்துன் ஒரு பெண்பால் பேரு சொல். சரியா? எனவேதான் இஸ்முல் இஷாரா ஹாதிஹி என்று வந்திருக்குது. அப்ப ஹல் ஹாதிஹி ஹகீபத்துக் என்ற கருத்து இது உன்னுடைய பையா? ஹாதிஹி என்ற இது தானே. அப்ப இது ஹாதிஹி ஹகீபத்துக் கண்டா இது உன்னுடைய பை. ஹல் என்ற சொல்ல கொண்டு ஆரம்பிக்கிறதால் அது ஒரு வினாவாக வருது. ஹல் ஹாதிஹி ஹகீபத்துக், இது உன்னுடைய பையா, இது உன்னுடைய பேகா? அப்ப உமர் சொல்றாரு நஅம், எஸ், ஆம். ஹாதிஹி ஹகீபதி, ஹாதிஹி ஹகீபதி, இது என்னுடைய பை. ஹகீபதி என்னுடைய பை. அப்ப ஹல் அன்த முத்தஅக்கித், இதை நாங்க ஆங்கிலத்துல சொன்னா உங்களுக்கு சிம்பிளாக விளங்கும். அப்படின்னா ஹெல், அதாவது நாங்க இப்ப தமிழ்ல சொல்றேன் பாருங்க. ஹெல், ஹெல் என்ற சொல் தெரியும் உங்களுக்கு. ரைட், பேஜ் 53. ஓகே, சரி. ஹெல் அந்த நீங்க, நீங்க சுவரான்னு கேட்கிற இல்லையா? முத்தஅக்கித், தஅக்கத. தஅக்கத என்ற கருத்து உறுதிப்படுத்தினான். தஅக்கத என்ற கருத்து என்ன? உறுதிப்படுத்தினான். இப்ப முத்தஅக்கித் என்றா இஸ்முல் ஃபாயில், உறுதிப்படுத்துபவர் என்ன கருத்துல வரும். அப்போ ஹல் அந்த முத்தஅக்கித் என்றா நேரடியாக நாங்க மொழிபெயர்த்தால் நீங்க உறுதியாக இருக்கின்றீரா அப்படி என்றா உங்களுக்கு சுவரா எப்படி சொல்றது தமிழ்ல? யாருக்காக சொல்லலுமா? இப்ப ஹல் அந்த முத்தஅக்கித் என்ற சொல்ல இப்ப நாங்க ஆங்கிலத்துல சொன்னா ஆயு சுவர், நீங்க சுவரா என்றத இப்ப தமிழ் வடிவத்தில் எப்படி சொல்லலாம்? நீங்க உறுதியாக இருக்கின்றீரா, அதாவது இது உன்னுடைய பைத்தான் என்பதில் நீ உறுதியாக இருக்கின்றீரா என்று கேட்கிறது என்னது? ஹல் அந்த முத்தஅக்கித். ரைட், வந்துடுறீங்க. ஓகே, அப்ப ஹல் அந்த முத்தஅக்கித். அப்ப தஅக்கத என்ன சொன்னேன் சொல்லுங்க பார்க்க. தஅக்கத என்ற கருத்து என்ன? தஅக்கத உறுதிப்படுத்தினான். தஅக்கத அண்டா உறுதிப்படுத்தினான். எஸ், பாத்திமா ஹப்சா அனுப்பிக்கிறீங்க. இது உண்மையாகவே உன்னுடையதா இந்த கருத்துப்பட அனுப்பிக்கிறீங்க. ரைட், ஓகே, பிரச்சனை இல்ல. நீங்க சுவரான்னு கேட்கறது என்னது? ஹல் அந்த முத்தஅக்கித்.
ஓகே, ஹல் அந்த முத்தஅக்கித், நீங்க ஷுவரா, உங்களுக்கு உறுதியா என்று கேட்கிறது ஆனது. சரியா? எஸ். அப்ப உமர் என்ன சொல்றாரு? நஅம், ஆம். அன முத்தஅக்கித், அன முத்தஅக்கித், நான் ஷுவரா இருக்கிறேன், நான் உறுதியாக இருக்கின்றேன். விளங்கினா இப்போ உங்களுக்கு? அன முத்தஅக்கித், நான் உறுதியாக இருக்கின்றேன். லிமாதா, ஏன்? அப்ப முஹம்மத் திருப்ப சொல்றாரு, ஹாதிஹி ஹகீபதி அன, ஹாதிஹி ஹகீபதி அன, இது என்னுடைய பை, இது என்னுடைய பை. உறுதிப்படுத்து. இப்ப ஹாதிஹி ஹகீபதி என்றா சாதாரணமாக இது என்னுடைய பை. இப்ப ஹாதிஹி ஹகீபதி அன, இது என்னுடைய பை, என்னுடைய பை என்ற அந்த உறுதிப்படுத்துற என்றதுக்காக வேண்டித்தான் இந்த அன என்ற சொல் வருது. அப்ப உமர் சொல்றாரு, ஹல் ஹகீபத்துக சௌதா, உன்னுடைய பை கருப்பு நிறமா? சௌதா பெண்பால் சொல்ல வந்திருக்குது. அஸ்வத், அஸ்வத் தான் அந்த நிறத்தின பேரு. அஸ்வதனா கருத்து கருப்பு. அவளுக்கு அஸ்வதனா என்ன கருத்து? கருப்பு, பிளாக். ஓகே. அப்ப ஏன் சௌதாண்டு வந்திருக்குதுன்னு சொன்னா, அரபு மொழியில அவங்களுக்கு தெரியும், பெண்பால் சொல் வரக்கொள்ள அந்த நிறமும் பெண்பாலாக வரும். ஓகே. அஸ்வத், அஸ்வத் என்பது சௌதாண்டு வரும். அஸ்வத், சௌதா. வெண்ணிறத்தை குறிக்கிற சொல் என்ன? வெள்ளை, வெள்ளையை குறிக்கிற சொல் அபியல். அபியல். அப்ப அபியல் என்ற சொல் எப்படி பெண்பால வரும்? பை, ஓகே, பை, பைவாஉ. ஓகே, விளங்கினா இப்போ உங்களுக்கு? அபியல் என்ற சொல் எப்படி வர பைவாஉ. ரைட். அதே மாதிரி நீல நிறத்தை குறிக்கிறது என்ன? நீலம், அஸ்ரக். ஓகே. அப்ப அட பெண்பால் சொல் எப்படி வர? விளங்கினா? அதே மாதிரி சிவப்பு வந்து அஹ்மர், அப்ப அது வந்து ஹம்ராஉ என்று வரும். ஓகே, ஹம்ராஉ. அதே போல நான் முக்கியமான நிறங்களை மட்டும் சொல்றேன். அஸ்ஃபர் என்பது மஞ்சள், அப்ப பெண்பால் வடிவம் வந்து சஃப்ராஉ என்று வரும். அதே போல பச்சைக்கு நாங்க என்ன சொல்றது? பச்சை நிறம் அஸ்ஹர், அஹ்வர், அஹ்வர். ஓகே, அஹ்வர், அஹ்வர். அப்ப இட பெண்பால் வடிவம் ஹதுராஉ. நோட் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாத்தையும். ஹதுராஉ என்று வரும். சரியா? ஹதுராஉ. ஓகே. அப்ப நிறத்தை பொறுத்த மட்டும் ஆண்பால பேர் சொல் ஒன்று வந்தால் அதுக்கு நிறமும் சேர்ந்து வரக்கொள்ள ஆண்பால தான் வரும். அஸ்வத், அபியம், அஸ்ரக், அஹ்மர், அஸ்வர், அஹ்வர் இந்த வடிவத்துல வரும். பெண்பால வரக்கொள்ள பெண்பால் பெயர் சொல் ஒன்று வரக்கொள்ள. இப்ப உதாரணமாக ஹகீபா, ஹகீபா என்பது பெண்பால் சொல். ஏன்? கடைசியாக அத்தாவுல் மர்பூத்தா, அந்த குண்டுத்தா வந்திருக்குது. அந்த டைம்ல சௌதா. சரியா? சௌதா, ஹகீபதி சௌதா, என்னுடைய பேக் கருப்பு நிறமாகும். ஹகீபதி பைதா, என்னுடைய பேக் வெண்ணிறமாகும். ஹகீபதி ஜர்கா, என்னுடைய பை நீல நிறமாகும். ஓகே. அப்ப ஜர்கா, ஹம்ரா, சஃப்ரா, ஹவுரா இதெல்லாம் என்ன? பெண்பால் வடிவம். சரி. ஓகே. அப்ப இங்க பாருங்க. இப்ப ஓகே, நீங்க நோட் பண்ணி கொண்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ரைட். அப்ப ஹல் ஹகீபத்துக சௌதா, உன்னுடைய பேக், உன்னுடைய பை கருப்பு நிறமா என்று கேட்கிற. யாரோ உமர் கேட்கிற. அப்ப முஹம்மத் என்ன சொல்றாரு? நாம், ஆம். ஹகீபதி சௌதா, என்னுடைய பேக், என்னுடைய பை கருப்பு நிறம் ஆகும், கருப்பு நிறம். அப்போ உமர் என்ன சொல்றாரு? மாதா ஃபி ஹகீபதிக், ஹகீபதக் கண்டிக்குது, ஹகீபதக் கண்டு வராது இல்லையா? ஃபி வந்தால் கஸ்ரா தான் வரணும். சரியா? ஹகீபதிக்க, ஹகீபதிக்க, உன்னுடைய பேக்ல. மாதா என்ன? ஃபி ஹகீபதிக், உன்னுடைய பையில் என்ன உள்ளது? முஹம்மத் சொல்றாரு, ஃபி ஹகீபதி குதுபுன், என்னுடைய பையில் புத்தகங்கள் உள்ளன. ஃபி ஹகீபதி குதுபுன், என்னுடைய பேக்ல, என்னுடைய பையில புத்தகங்கள் உள்ளன.
அப்ப உமர் சொல்றாரு, இல்ல உம்மர் நிக்குது, சத்தம் நிக்குது, அது பில. சரியா? தஃபல்லல் ப்ளீஸ், தயவு செய்து, உங்களூர் பாருங்க, உங்களூர் பாருங்க என்று காட்டுறாரு. சரியா? ஓகே, ரைட். பாருங்க இந்த மாதிரி. சரியா? ஓகே, பாருங்கன்னு காட்டுறாரு. அப்ப ஹல் ஹாதிஹி ஹகீபத்துக், ஹல் ஹாதிஹி ஹகீபத்துக், இது உன்னுடைய பையா? சரியா? இது உன்னுடைய பேகா என்று கேட்கிறார். அப்ப முஹம்மத் சொல்றாரு, மஅதிரத்தன், மன்னிக்கவும். சரியா? சாரி, மன்னிக்கவும், மஅதிரத்தன், மன்னிக்கவும். ஹாதிஹி லைசத் ஹகீபதி, லைஸ் என்ற கருத்து இல்லை. அப்ப லைசத் என்பது பெண்பால வந்திருக்குது. இப்ப ஹாதிஹி லைசத் ஹகீபதி, இது என்னுடைய பேக் அல்ல, இது என்னுடைய பை இல்லை. ஹிய, அது, மிஸ்லுஹா, அதை போன்று உள்ளது. ஹிய, அது, மிஸ்லுஹா, மிஸ்லண்டா போல, ஹா அண்டா அந்த ஹா போகுது ஹகீபாவுக்கு. அப்ப மிஸ்லுஹா, அதை போன்று உள்ளது. ஃபில் லவ்னி, லவுன் என்ற கருத்து நிறம், லவுன் என்ற கருத்து நிறம். அப்ப ஃபில் லவ்னி, நிறத்தில். ஃபகத்தண்டா மட்டும், மாத்திரம். அப்ப ஹிய மிஸ்லுஹா ஃபில் லவ்னி ஃபகத், அது சரியா, அது அது நிறத்தில் மாத்திரம் அதை போன்று உள்ளது. சரியா? திரும்ப பாருங்க, மஅதிரத்தன், மன்னிக்கவும். ஹாதிஹி, இது, லைசத் ஹகீபதி, என்னுடைய பேக் இல்லை, என்னுடைய பை அல்ல. ஹிய, ஹிய என்பது அது தானே, அது, மிஸ்லுஹா, அதை போன்று உள்ளது. அகின ஹிய என்பது கையில வச்சிருக்கின்ற அந்த பேகைத்தான் குறிக்குது. ஹிய மிஸ்லுஹா ஃபில் லவ்னி ஃபகத், நிறத்தில் மாத்திரம் அதை போன்று இது உள்ளது என்று சொன்னா சரி. நிறத்தில் மாத்திரம், ஃபகத்தண்டா மாத்திரம், மற்றும் ஃபில் லவ்னி என்றா நிறத்தில். அப்ப ஃபில் லவ்னி ஃபகத்தண்டா நிறத்தில் மாத்திரம், இது அதை போன்று உள்ளது, இது அதை போன்று உள்ளது. சரியா? ரைட். விளங்கினா அவளுக்கு? ஓகே, சரியா? அப்ப இந்த ஹிவார யாருக்கு சரி வாசிச்சு மொழிபெயர்த்து காட்டேனுமா? அப்ப எனக்கு ஒரு கரெக்ஷன் உண்ட பார்த்துட்டு அடுத்த பகுதி போகலாம். யாரு வாசிக்க போற? சார் வாசிக்கவா? வாசிங்க. அதுக்கிடையில அஹ்மத், நீங்க கேட்குறீங்க இது சார் என்ன கிரேட் அண்டு, இந்த கிரேட் இது கிரேட் 10ஓ 11ஓ அப்படின்றதல்ல, கொமனாகத்தான் நடக்கிறேன் 10க்கும் 11க்கும். நான் ஆரம்பத்துல சொன்னது போல இது 39வது வகுப்பு என்ற காரணத்தால நீங்க இப்ப ஆரம்ப வகுப்புகளை நீங்க படிக்கணும்னு சொன்னா யூடியூப்ல மொத்தமாக ஆரம்பத்திலிருந்து நடந்த வகுப்புகள் ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. அப்ப நீங்க அதை பார்த்தா நல்ல, நீங்க 10ஆம் ஆண்டாக இருந்தால். ஓகே, என்ன நாங்க 11ஆம் ஆண்டு இந்த சிலபஸை ஃபுல்லா முடிக்கணும் என்றதுக்காக தொடர்ச்சியாக வகுப்பு நடத்தி கொண்டு போறோம். சரி, ஓகே, அவாசிங்க பார்க்க. ஹல் ஹாதிஹி ஹகீபத்துக, இது உன்னுடைய பையா? நஅம் ஹாதிஹி ஹகீபதி, ஆம் இது என்னுடைய பை. ஹல் அன்த முத்தஅக்கிதுன், நீ உறுதியாக இருக்கிறாயா? நஅம் அன முத்தஅக்கிதுன், ஆம் நான் உறுதியாக இருக்கின்றேன். லிமாதா, எதற்காக? ஹாதிஹி ஹகீபதி அன, இந்த பை என்னுடையது. ஹல் ஹகீபத்துக சௌதா, உன்னுடைய பை கருப்பு நிறமா? நஅம் ஹகீபதி சௌதா, ஆம் என்னுடைய பை கருப்பு நிறம். மாதா ஃபி ஹகீபதக, ஹகீபத்திக்க, அதான் நான் சொன்னேன், ஹல் ஹகீபத்திக்க என்று தான் வரணும். சரியா? அந்த தாவுக்கு கஸ்ரான்னு தான் வரும். மாதா ஃபி ஹகீபத்திக, உன்னுடைய பையில் என்ன இருக்கிறது? ஃபி ஹகீபதி குத்துப், என்னுடைய பையில் புத்தகங்கள் இருக்கின்றது. ஓகே, தஃபல்லல், மன்னிக்கவும். உன் ஹகீபத்துக, இது உன்ன. மாசிரத்தன், மன்னிக்கவும். இல்லம்மா, கொஞ்சம் வரீங்க. நீங்க பேசினது எதுவும் கேட்கல கடைசியா. ஃபி ஹகீபத்தி குத்துபுன், என்னுடைய பையில் புத்தகங்கள் உள்ளன. அதுக்கு பிறகு நீங்க சொன்னது எதுவும் கேட்கல. அதுலேருந்து வாசிங்க, தஃபல்லல்.
எங்கம்மா ஜைனப் தயவு செய்து தயவு ரைட்டா தஃபல்லல் ம் தயவு செய்து ம் உன்லுர் பாருங்க ஹல் ம் ஹாதி ஹக்கீபத்துக்க ம் இது உங்களுடைய பையா என்று பாருங்க. ம் ஓகே அடுத்து மாதிரதன் ம் மன்னிக்கவும் இது என்னுடைய பை இல்லை உன்னின் பக்கத்து இதை போன்றது தான் என் பையன். இல்ல இந்த மஅதிர நிறத்தில் இல்ல இப்ப இது கிளியர் தானே மஅதிரத்தன் மன்னிக்கவும் ஹாதிஹி லைஸத் ஒரே ஹகீபத்தி மாதிரியான ஓகே ஓகே பாருங்க கொஞ்சம் சரியா மஹல் சைனப் மஅதிரத்தன் மன்னிக்கவும் ஹாதிஹி லைஸத் ஹகீபத்தி இது என்னுடைய பை இல்லை. அது போல பாருங்க ஹிய மிஸ்லுஹா ஃபில் லௌனி ஃபகத் சரியா ஹிய மிஸ்லுஹா ஃபில் லௌனி ஃபகத் நிறத்தில் மாத்திரம் லவுன் என்றா நிறம் தானே ஃபில் லௌனி என்றா நிறத்தில் ஃபகத் என்றா மாத்திரம் மட்டும் ஃபில் லௌனி ஃபகத் நிறத்தில் மாத்திரம் இது ஹிய ஹிய என்றதை நான் இந்த இடத்துல இது என்று மனுக்கு இருக்கிறேன். இது மிஸ்லுஹா அதை போன்று உள்ளது. எது இப்ப கையில நீங்க வச்சு கொண்டிருக்கிற பேக் இருக்கிறதானே இந்த பேக் வந்து நிறத்தில மாத்திரம் தான் அதை போன்று உள்ளது. நிறத்தில் மாத்திரம் இது அதை போன்று உள்ளது என்று வரும். சரி விளங்கினா? ஓகே ஆயிஷா முத்தாக்கிதண்டா முத்தாக்கிதண்டா கருத்து எப்படி சொன்னீங்க? முத்தாக்கிதண்டா நீங்க உறுதியாக இருக்கிறீங்களா என்றதான் அப்ப உறுதியாக இருப்பவர் முத்தஅக்கித் என்ற கருத்து உறுதியாக இருப்பவர் என்ற கருத்துல வர. அப்ப அந்த முத்தஅக்கிதண்டா நீங்க உறுதியாக இருக்கிறீங்க என்றதான் கருத்து அந்த முத்தஅக்கித். இப்ப ஹல் அந்த முத்தஅக்கிது என்று வரக்கொள்ள நீங்க உறுதியாக இருக்கிறீங்களா என்று கேள்வியாக கேட்கிறேன். நீங்க உறுதியாக இருக்கிறீங்களா, அதாவது மேல இந்த ஹிவாரோட சம்மந்தப்படுத்தி பார்க்கல இந்த பேக் உங்களோட தான் என்றத்துல நீங்க உறுதியாக இருக்கிறீங்களா என்று கேட்கிறதுதான் அது. அப்ப நாங்க அதுல ஆங்கிலத்துல சொல்லக்கொள்ள இந்த இடத்துல வந்து ஹல் அந்த முத்தஅக்கித் என்றத யூசுவர் நீங்க சுவரா என்று கேட்கிற மாதிரி கேட்கலாம். சரியா? ரைட் ரைட். இந்த ஹிவார்ல வேற யாருக்கும் டவுட் இருக்குதா ஏதாவது? இல்லாட்டி நாங்க அடுத்த பகுதி போவோம். ஓகே ரைட் நாங்க அடுத்த பகுதி போவோம். ரைட் இந்த தத்ரீபாத் இதை நீங்க செய்யுங்களா? மாதா ஃபி ஹகீபத்து முஹம்மத் ஹல் ஹகீபத்து உமர் சௌதா ஹல் ஹகீபத்து முஹம்மத் ஹம்ரா லிமனில் ஹகீபா. சரியா? அப்ப இந்த வினாக்களுக்கான விடைகளை நீங்க இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக செஞ்சு கொண்டு வாங்க. அடுத்த பயிற்சி முக்கியமான பயிற்சி. நான் ஏற்கனவே நிறத்தை உங்களுக்கு சொல்லி தந்தேன். உதாரணமாக ஹல் ஹகீபத்துக்கு சௌதா எங்கட பாடத்துல வர ஒரு வாக்கியம் வினா வாக்கியம் என்ன, உன்னுடைய பை கருப்பு நிறமா. அப்ப கிதாப் என்ன சொல்ல தந்திக்கிறாங்க பிரகட்ல இல்லையா? அப்ப நாங்க உங்களோட புத்தகம் கருப்பு நிறமான்னு கேட்கணும். அப்ப ஹல் கிதாபுக்க சௌதா என்ற சொல்ல போட இயலாது. மாற்றமாக நாங்க அஸ்வத் என்ற சொல்லத்தான் பயன்படுத்துவோம். காரணம் என்ன என்று கேட்டா நீங்க சொல்லுங்க, என்ன காரணம்? ஏன் அஸ்வத்ன்னு சொல்றோம்? சொல்லுங்க, தயக்கம் இல்லாம சொல்லுங்க. ஏன் நாங்க ஹல் கிதாபுக்கு அஸ்வத் என்று சொல்றோம்? கிதாப் என்ற சொல் வந்து முதக்கர், ஆண் பால் சொல் முதக்கர். எனவேதான் நாங்க அஸ்வத் என்று சொல்ல பயன்படுத்துறோம். அப்ப ஹல் கிதாபுக்கு அஸ்வத் உங்களோட புத்தகம் கருப்பு நிறமா என்று வரும். இப்ப ஹமுரா என்று இருக்குது பிரகட்ல அடுத்ததாக பச்சை நிறம் பெண்பாலகம் தந்திக்கிறாங்க. ஆனா நாங்க சரியா பார்த்துதான் எழுதணும். ஹல் கிதாபுக்கு அஹ்லர் ஹல் கிதாபுக்கு அஹ்லர் உங்களோட புத்தகம் பச்சை நிறமா என்று வருது. சரியா? ரைட். இந்த அடிப்படையில நீங்க அடுத்தடுத்த பயிற்சிகளை செஞ்சு கொண்டு வாங்க.
சையாரா, நத்வாரா, ஹம்ரா, ஹகீபா, கலம், கிதாப், பைத்வா, சௌதா. ரைட், அதை நீங்க இன்ஷால்லா செஞ்சு கொண்டு வாங்கோ. ரைட், ஓகே. அடுத்த பயிற்சியும் கூட கொஞ்சம் லேசான பயிற்சி தான், இருந்தாலும் மேலேயும் ஆண்பால் பெண்பால் வேறுபாடு இருக்குது. உதாரணமாக நாங்க பாடத்துல படிச்சோம் என்னன்னு கேட்டா, சரியா, ரைட், ஹாதிஹி லைசத் ஹகீபதி என்று படிச்சோம். ஏன்னா ஹாதிஹி லைசத் ஹகீபதி, இது என்னுடைய பை இல்லை. சரியா, இது என்னுடைய பை இல்லை, இது என்னுடைய பேக் அல்ல. அப்ப கலம் என்று வரக்கொள்ள நீங்க பாருங்க, ஹாதிஹி என்ற இஸ்முல் இஷாரா ஹாதா என்று மாறுது. ஹாதா ஏன் ஆண்பால், ஹகீபா பெண்பால் தானே. அப்ப கலம் ஆண்பாலாக இருக்கிறதால அது ஒரு முதக்கரான சொல் என்றதால ஹாதா என்று வருது. ஹாதா. லைசத் என்பது லைச என்று வரும். சரியா, லைசத் என்பது பெண்பால் சொல், ஹகீபத்துன் பெண்பாலாக வந்திருக்கிறதால லைசத் என்று வந்திருக்குது. கலம் ஆண்பால வந்திருக்கிறதால லைச என்று வரும். அப்ப ஹாதா லைச கலமி, ஹாதா லைச கலமி, இது என்னுடைய பேனை இல்லை. அப்ப சா திருப்ப அந்த பிரகட்ல இருக்கிறது மாதிரி மாத்தினா சரி. சா ஒரு முஅன்னஸ் பெண்பால் சொல். ஹதிஹி லைசத் சாஅதி, இது என்னுடைய கடிகாரம் அல்ல. சரி, அம்மாரி பிரகட்ல இருக்கிற சொற்களை வச்சு நீங்க மாத்தி கொண்டு போனா சரி. கிதாப், குர்ஃபா, அஹ், உக்த், சதீக், அதுபோல ஹகீபா, கலம், வாலிதா. சரி, அதே போல அடுத்த பயிற்சியும் பாருங்க. நீங்க செய்வீங்கன்னு நம்பிக்கையில தான் சொல்லிட்டு போறேன்னா செய்யுங்க. ஓகே. கௌபின் ஜுமலன் மிம்மா தஸ்மஉ பைனல் கௌசைன் கமா ஃபில் மிசால். ரைட், ஓகே. ஃபி ஹகீபதி குதுப், என்னுடைய பேக்ல புத்தகங்கள் இருக்கின்றன. அப்ப அக்லாம் என்று பிரக்கெட்ல தந்திக்கிறாங்க. அப்ப அது ஒரு ஹிவாராக கேட்கிற, மாதா ஃபி ஹகீபதிக், உன்னுடைய பேக்ல என்ன இருக்குது. ஃபி ஹகீபதி அக்லாம், அப்ப அக்லாம் என்று பிரக்கெட்ல இருந்தா நாங்க அதை பயன்படுத்துறோம். ஃபி ஹகீபதி அக்லாம், என்ற பேக்ல பேனைகள் உள்ளன. கலமுன் அக்லாமுன். மாதா ஃபி ஹகீபதிக். சரி, அப்ப இதுல தஃபாத்திர், தஃப்தருன், தஃபாத்திர் பயிற்சி கோப்பி. அப்புறம் மசாத்திர் அடிமட்டம், அடிமட்டங்கள். மிஸ்தரத்துன் ஒருமை சொல்லன்னா மிஸ்தரத்துன். சரியா, மிஸ்தரத்துன் மசாத்திர். அதே போல வரக் தால். ரைட், சுஹுஃபுன் சஹீஃபத்துன் சுஹுஃபுன். அதே போல அங்களுக்கு தவாபி. ரைட், தவாபி நாங்க படிச்சோம். மலாபிஸ் ஆடைகள். அதே போல குத்துப், அக்லாம் போன்ற சொற்கள் இருக்குது. சரி, அடுத்த பாருங்க. ஆமா, தால், தால், பேப்பர், பேப்பர். சரியா, தால். ஓகே, ரைட். அதே போல இன்னும் ஒரு பயிற்சி ஒன்று இருக்குதுன்னா, ஹல் ஹாதிஹி ஹகீபத்துக், லா இல்லை. அப்ப நாம் அல்ல, லா, லா இல்லை. ஹாதிஹி லைசத் ஹகீபதி, இது என்னுடைய பை இல்லை. ஹகீபதி சௌதா, என்னுடைய பை கருப்பு நிறமாகும். ஹல் அந்த முத்தஅக்கித், நீங்க ஷுவரா இருக்கிறீங்களா, நீங்க உறுதியா இருக்கிறீங்களா. நஅம் அன முத்தஅக்கித். அப்ப இதை நீங்க மாத்துற எப்படி, கிதாப் அபியல். அப்ப கிதாப் என்று வந்தால் ஹல் ஹாதிஹி என்று வராது, இஸ்முல் இஷாரா ஹாதிஹி என்று வராது, மாற்றமாக ஹாதான்னு தான் வரும். ஹல் ஹாதா கிதாபுக், லா ஹாதா லைஸ கிதாபி. நல்ல ஒரு பயிற்சி. சரியா, ஹாதா லைஸ கிதாபி. அப்ப கிதாபி அபியல். அப்ப ஹல் அந்த முத்தஅக்கித், நஅம் அன முத்தஅக்கித். அம்மாரி சாஅ ஹம்ரா, கலம் அஹ்லர், நத்வாரா பைதா. இந்த சொற்கள் தெரிந்தானே. சாஅண்டா கடிகாரம், கை கடிகாரம். ஹம்ரா சிவப்பு நிறம். கலம் பேனை. அஹ்லர் பச்சை நிறம். நல்லாரா கண்ணாடி. என்ன கண்ணாடி நல்லாராண்டா, முகம் பார்க்கிற கண்ணாடியா இல்லாட்டி மூக்கு கண்ணாடி. சரியா, ஓகே. பைத்வா அண்டா கருத்து வெண்ணிறம், அப்படித்தானே. சரியா நான் சொல்றேன். ஓகே, ரைட், ரைட். ஓகே, அப்ப அந்த பயிற்சிகளை கட்டாயமாக புல செஞ்சு கொண்டு வாங்க, செய்யுங்க. நீங்க எனக்கு அனுப்பலாட்டியும் பரவாயில்ல, காட்டலாட்டியும் பரவாயில்ல, போட்டோ பிடிச்சி அனுப்பலாட்டியும் பரவாயில்ல. சில நேரம் செஞ்சிருப்பீங்க, அனுப்பணும் என்ற ஒரு தேவை ஒன்று உங்களுக்கு இருக்காது. ஆனா நான் விரும்புறேன், அனுப்பினா நல்ல மண்டேண்டா. எனக்கு தெரியணும், இப்ப என்னகிட்ட கிளாஸ் வரவங்க
படிக்கிறாங்க, பயிற்சி செய்கிறாங்கன்றது எனக்கு தெரிஞ்சாதான் அது எனக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். இனி நீங்க செய்யல, அதில் அது அனுப்பல என்று எனக்கு ஒன்றும் சொல்லவும் இல்லாது. ஆனால் கட்டாயமாக செஞ்சு கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். ரைட், ஓகே. அடுத்தது ஒரு பெரிய ஒரு பந்தி, நாங்கள் இதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா, நீங்கள் இந்த பந்தி ஸ்கூலில் படிச்சீங்களா? படிச்சா யாராவது படிச்சுக்கிறீங்களா? இல்ல சார். ஓ, ஜைனா, ஓகே. நீங்க படிக்கல. ஜைனா மகள் படிச்சுக்கிறா நீங்க? இல்ல சார். இல்லையா? சரி, பயப்படுவான நீங்க படிச்சேன்னு சொன்னா நான் இதை வாசிங்க என்று சொல்ல போறேன் இல்ல. ரைட்டா? ஓகே, படிச்சுக்கிறீங்களே ஆசா. ரைட், ஓகே, ரைட். பாருங்க, நான் முதல்ல வாசிக்கிறேன், உங்களுக்கு கருத்து விளங்கும், ஒரு குறிப்பிட்ட அளவு கருத்து விளங்கும். திருப்ப நீங்க தெரியாத சொற்களை மாத்திரம் நீங்க கேளுங்க. அதுக்கு பிறகு திருப்ப நான் உங்களுக்கு அதை சொல்லித்தாரு. சொற்களை மாத்திரம் திருப்ப நீங்க ட்ரை பண்ணுங்க, விளங்கி கொள்ளலுமான்னு பாருங்க. பாருங்க, தஹல இப்ராஹிம் அல் மக்தபா قرأ قليلا ثم خرج بحث إبراهيم عن حقيبته الخضراء خارج المكتبة. ما وجد إبراهيم الحقيبة. شاهد إبراهيم صديقه أحمد، هو يحمل حقيبة خضراء. هو يحمل حقيبة خضراء. سأل إبراهيم أحمد: لماذا أخذت حقيبتي؟ لماذا أخذت حقيبتي؟ أجاب أحمد: هذه حقيبتي أنا. ثم فتح الحقيبة وقال لإبراهيم: انظر داخل الحقيبة، هذه ملابسي. ثم أغلق الحقيبة. تعجب إبراهيم: هذه الحقيبة تشبه حقيبته. ثم اعتذر وقال لأحمد: عفوا، هذه ليست حقيبتي، في حقيبتي كتب ودفاتر وأقلام. قال له أحمد: ربما تجد حقيبتك في المكتبة. نسي إبراهيم مكان حقيبته. هل هي في الصف؟ هل هي في الملعب؟ تذكر إبراهيم أخيرا مكان الحقيبة. نعم، هي في البيت. சரி, ரைட். இப்போ நீங்க கொஞ்சம் நீங்க சுயமாக இந்த பந்திய பாருங்க, இந்த பாடத்தை பாருங்க. தெரியாத சொற்கள் இருந்தா மாத்திரம் கேளுங்க. கொஞ்சம் பாருங்க பார்க்க. ருப்பமாண்டா கருத்து சில வேளை, சம்டைம்ஸ், சில வேளை. சார் இத்ததரண்ட மன்னிப்புவா? மன்னிப்பு கேட்கிறது. சரியா, மன்னிப்பு கேட்கிறதா? நாங்க ஏற்கனவே பார்த்தோம், மஅதிரத்தன், மன்னிக்கவும் என்று பார்த்தோம். ஐந்து வாரம் மஅதிரத்தன், மன்னிக்கவும், சாரி. அப்ப எத்ததரண்டா மன்னிப்பு கேட்டா. மூடினான். எஸ், அகலக என்ற கருத்து மகள் மூடினான். தஅஜ்ஜப என்ற ஆச்சரியம் அடைந்தான். ஓகே, தஅஜ்ஜப ஆயிஷா மகள், தஅஜ்ஜப என்ற கருத்து ஆச்சரியம் அடைந்தான், வியப்படைந்தான்.
சரியா? அவ்வளவா? மற்ற எல்லா சொற்களும் தெரியுமா அப்ப? சரி, அப்ப நீங்களே சொல்லுங்களே. ரைட், நான் ஒவ்வொரு ஃபாசிலா இருக்கிற இடத்துல நிப்பாட்டி, நுக்தா இருக்கிற இடத்துல நிப்பாட்டி வாசிக்கிறேன். நீங்க உங்களுக்கு எடுத்தா சரி. ஓகே. தஹல இப்ராஹிம் அல் மக்தபா. சொல்லுங்க பாக்க. இப்ராஹிம் வாசிகசாலைக்குள் நுழைந்தான். இப்ராஹிம் வாசிகசாலைக்குள் நுழைந்தான். சரியா? அப்ப தஹல என்ற சொல் வந்தால் இலா என்ற ஹர்ஃபு ஜர் வராத. இப்ப நாங்க வாசிகசாலைக்குள் நுழைந்தான் என்றுதான் மொழிபெயர்ப்போம். அப்ப இக்கு என்ற அந்த அதுக்கு நாங்க இலா என்ற ஹர்ஃபு ஜர்ற என்ன செய்யறதில்ல, பயன்படுத்துறதில்ல. தஹல வந்தால் இலா என்ற இடை சொல்ல நாங்க பயன்படுத்துறதில்ல. மாற்றமாக நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா நேரடியாகவே நஸ்பு செய்யறோம், அதாவது ஃபத்ஹாவை போடுறோம். உதாரணமாக தஹல இப்ராஹிம் அல் மக்தபத. ஓகே, மக்தபத. தஹல இப்ராஹிம் அஸ்ஸஃப. தஹல இப்ராஹிம் அல் மஸ்ஜித. தஹல இப்ராஹிம் அல் மக்ஸஃப. அப்ப நேரடியாக நாங்க நஸ்ப செஞ்சு போடுறது. நஸ்புடைய அடையாளம் வந்து ஃபத்ஹா. இலாவை நாங்க என்ன செய்யறதில்ல, போடுறது இல்லை. இப்ப தஹல இப்ராஹிம் அல் மக்தபா அண்டா நீங்க சொன்ன மாதிரி இப்ராஹிம் வாசியசாலைக்குள் நுழைந்தான். ரைட். கரஅ கலீலன். அதன் மொழிபெயருங்க. கரஅ கலீலன். சற்று வாசித்தான். சற்று வாசித்தான். சும்ம ஹரஜ. சும்ம ஹரஜ. கொஞ்சம் வாசித்தான். பின்னர் வெளியேறினான். பின்னர் வெளியேறினான். அப்ப நீங்க ஓகே. கரஅ கலீலன் சற்று வாசி. எஸ், ஓகே. அப்ப கரஅ கலீலன் நீங்க சொன்ன மாதிரி யாரோ கொஞ்சம் என்ற கருத்தும் பயன்படுத்தலாம். கரஅ கலீலன் சும்ம ஹரஜ. சற்று வாசித்து விட்டு பின்னர் வெளியேறினான் என்று எங்களுக்கு ஃபுல்லாக மொழிபெயர்க்க மேலும். சரியா? கரஅ கலீலன் சும்ம ஹரஜ. சற்று வாசித்து விட்டு பின்னர் வெளியேறினான். ஓகே. அல்லது கொஞ்சம் வாசித்து விட்டு பின்னர் வெளியேறினான், அல்லது எங்களுக்கு உடைச்சி மொழிபெயர்க்க மேலும். கரஅ கலீலன் கொஞ்சம் வாசித்தான் அல்லது சற்று வாசித்தான். சும்ம ஹரஜ பின்னர் வெளியேறினான். சரி, அடுத்த பாருங்க ஒரு பெரிய வாக்கியம். பஹஸ இப்ராஹிம் அன் ஹகீபத்திஹில் ஹதுராஇ ஹாரிஜல் மக்தபா. இதை சொல்லுங்க பாக்க. இப்ராஹிம் வாசிகசாலைக்கு வெளியே அவனது பச்சை நிற பையை தேடினான். வெரி குட். ஓகே. பஹஸ இப்ராஹிம் அன் ஹகீபத்திஹில் ஹதுராஇ ஹாரிஜல் மக்தபா. இப்ராஹிம் வாசியசாலைக்கு வெளியே அவனுடைய பச்சை நிற பையை தேடினான். அதுல அன் வந்து பச்சி என கருத்தல்ல, பச்சை நிற பையை பற்றி அப்படியெல்லாம் இல்லை. சரியா? பஹஸ என்ற சொல்லோட அன் என்ற இடைச்சொல் வந்தால் தேடினான், அவ்வளவுதான். இப்ப எதை தேடுற என்ற அந்த விஷயத்தை அந்த பொருளுக்கு முன்னாலதான் அன் என்ற ஹர்ஃப் ஜரை நாங்க பயன்படுத்துறோம். சரியா? என்ன பொருளை தேடுற என்றதுக்கு முன்னாலதான் நாங்க அன் என்ற ஹர்ஃப் ஜரை பயன்படுத்துறோம். எனவே அன் இருக்கிற இடமெல்லாம் நாங்க பற்றி 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 மொழிபெயர்க்க கூடாது. பஹஸ இப்ராஹிம் அன் ஹகீபத்திஹி. இப்ராஹிம் அவனுடைய பையை தேடினான். திருப்ப அடுத்த சொல்லோட பஹஸ இப்ராஹிம் அன் ஹகீபத்திஹில் ஹதுராஇ. இப்ராஹிம் அவனுடைய பச்சை நிற பையை தேடினான். சரி, அப்ப ஹாரிஜல் மக்தபா. ஹாரிஜாண்டா வெளியே, ஹரஜ வெளியேறினான். அப்ப ஹாரிஜாண்டா வெளியே, அல் மக்தபா அண்டா வாசியசாலை. அப்ப ஹாரிஜல் மக்தபா வாசியசாலைக்கு வெளியே. இப்ப பாருங்க, பஹஸ இப்ராஹிம் அன் ஹகீபத்திஹில் ஹதுராஇ ஹாரிஜல் மக்தபா. இப்ராஹிம் வாசியசாலைக்கு வெளியே அவனுடைய பச்சை நிற பையை தேடினான். பையை தேடினான், பையை பற்றி தேடினான் அப்படி சொல்றது இல்ல. சரியா? பஹஸ இப்ராஹிம் அன் ஹகீபத்திஹில் ஹதுராஇ ஹாரிஜல் மக்தபா. இப்ராஹிம் வாசியசாலைக்கு வெளியே அவனுடைய பச்சை நிற பையை தேடினான் என்று வரும். சரி, அடுத்தது மா வஜத இப்ராஹிம் அல் ஹகீபா. இப்ராஹிம் பையை பெற்றுக் கொள்ளவில்லை. வெரி குட். ஓகே. இப்ராஹிம் பையை
பெற்றுக்கொள்ளவில்லை. வஜத பெற்றுக்கொண்டான், மா வஜத பெற்றுக்கொள்ளவில்லை. ரைட். ஷாஹத இப்ராஹிம் சதீகஹு அஹ்மத். இப்ராஹிம் அவனது நண்பன் அஹ்மதை பார்த்தான். அஹ்மதை பார்த்தான், அஹ்மதை கண்டான். சரியா? இப்ராஹிம் அவனுடைய நண்பன் அஹ்மதை கண்டான். சதீகஹு இந்த லமீர் அல் அமைக்குது, லமீர் அல்ல மொழிபெயர்க்கணும். ஹுவ யஹ்மிலு ஹகீபத்தன் ஹضراء. அவன் பச்சை நிற பையை சுமந்து கொண்டிருக்கிறான். அவன் பச்சை நிற பை ஒன்றை, ஹகீபத்தன் நக்கிரால் இருக்குது, தன்வீல் இருக்குது இல்லையா? ரைட். அப்ப ஹுவ யஹ்மிலு ஹகீபத்தன் ஹضراء, அவன் பச்சை நிற பை ஒன்றை சுமக்கிறான். இப்ப சுமந்திருக்கின்ற நிலையில் கண்டான், அப்படித்தான் வரணும். ரெண்டை சேர்த்து பிரச்சனை இல்லை, நாங்க வேறையாக மொழிபெயர்ப்போம். ஹுவ யஹ்மிலு ஹகீபத்தன் ஹضراء, அவன் பச்சை நிற பை ஒன்றை சுமந்திருக்கிறான். ரைட். சால இப்ராஹிம் அஹ்மத். இப்ராஹிம் அஹ்மதிடம் இப்ராஹிம் அஹ்மதிடம் வினவினான். அதான் சொல்றேன் இல்லையா? ஓகே, அதான் முடியாது. ரைட். ஓகே.
ரைட். அப்ப பாருங்க, சால இப்ராஹிம் அஹ்மத் அண்ணா, நீங்க சொன்னீங்க இப்ராஹிம் அஹ்மதிடம் கேட்டான், வினவினான். லிமாதா அகத்த ஹகீபதி, சொல்லுங்க பார்க்க. லிமாதா அகத்த ஹகீபதி, சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. ரைட்டா சொல்லலாம். இப்போ லிமாதா அகத்த ஹகீபதி, எதற்காக நீ என்னுடைய பையை எடுத்தாய்? இதற்காக நீ என்னுடைய பையை எடுத்தாய். லிமாதா ஏன், எதற்காக, அகல்த நீ எடுத்தாய், ஹகீபதி என்னுடைய பையை. சரி. அஜாப அஹ்மத், அஜாப அஹ்மத், விடையளித்தார். அஹ்மத் விடையளித்தான், அஹ்மத் பதிலளித்தான். ஹாதிஹி ஹகீபதி அன, இது என்னுடைய பை. இது என்னுடைய பை, இது என்னுடைய பை. சும்ம ஃபதஹல் ஹகீபா, சும்ம ஃபதஹல் ஹகீபா, பின்னர் பையை திறந்தார். பின்னர் பையை திறந்தான். சும்ம பிறகு, ஃபதஹ திறந்தான், அல் ஹகீபா பை. அப்ப சும்ம ஃபதஹல் ஹகீபா பிறகு பையை திறந்தான். வகால லி இப்ராஹிம், மேலும் இப்ராஹிமுக்கு கூறினான். ரைட், வெரி குட். உன்குர் தாஹில் அல் ஹகீபா, பைக்கு உள்ளே நீ பார். பைக்கு உள்ளே நீ பார். தாஹிலேண்டா உள்ளே, ஹாரிஜேண்டா வெளியே. அப்ப உன்குர் பாரு, தாஹில உள்ளே, அல் ஹகீபா பை, பைக்கு உள்ளே நீ பார். ஹாதிஹி மலாபிசி, ஹாதிஹி மலாபிசி, இது என்னுடைய, இது என்னுடைய அல்லது இவை. ஹாதிஹி என்று வந்தா இங்க மலாபிஸ் என்பது பன்மையில தானே இருக்குது. எனவே ஹாதிஹி என்ற சொல்ல நாங்க இவை என்று மொழிபெயர்க்கலாம். உங்களுக்கு தெரியும், அகரிணை பன்மைகள் ஒருமை பெண்பாலாக கொல்லப்படும். ஏன்னா ஒருமை பெண்பால், அகரிணை பன்மைகள் ஒருமை பெண்பாலாக நாங்க பார்க்கிறது. இப்போ உதாரணமா மலாபிஸ், அதோட ஒருமை சொல்லனா மல்பஸ், மல்பஸ் என்றா ஆடை, மலாபிஸ் என்றா ஆடைகள். ஆடைகள் என்பது அகரிணை சொல் தானே, அகரிணை பன்மையில வந்திருக்குது. அப்படி வரக்கொள்ள நாங்க அதை ஒருமை பெண்பாலாகத்தான் கொள்றது. எனவே தான் ஹாதிஹி என்ற சுட்டு பேர் இஸ்முஷாரா வந்திருக்குது. ஹாதிஹி மலாபிசி என்று வரக்கொள்ள இவை என்னுடைய ஆடைகள் என்று சொல்லலாம். ரைட். சும்ம அக்லகல் ஹகீபா, சும்ம அக்லகல் ஹகீபா பிறகு பையை மூடினான். சும்ம பிறகு, அகுலகன்னா மூடினான், அல் ஹகீபாண்டா பை. சரியா? அப்ப பிறகு பையை மூடினான். தஅஜ்ஜப இப்ராஹிம், சொல்லுங்க. தஅஜ்ஜப இப்ராஹிம், இப்ராஹிம் ஆச்சரியப்பட்டான். இப்ராஹிம் ஆச்சரியப்பட்டான். அப்ப தஅஜ்ஜப என்பது ஒரு புதிய சொல். ஏன்னா ஆச்சரியப்பட்டான், வியப்படைந்தான். ஹாதிஹில் ஹகீபத்து துஸ்பிஹு ஹகீபதஹு, இது எப்படி மொழிபெயர்க்கிற? ஹாதிஹில் ஹகீபத்து துஸ்பிஹு ஹகீபதஹு, இந்த பை அவனது பைக்கு ஒப்பாகிறது. இந்த பை, இந்த பேக். ஹாதிஹில் ஹகீபா, இந்த பை, துஸ்பிஹு ஒத்திருக்கின்றது, ஒத்திருக்கின்றது, ஹகீபதஹு அவனுடைய பையை ஒத்திருக்கின்றது. விளங்கினா இப்ப உங்களுக்கு? அப்ப துஸ்பிஹு என்ற கருத்து ஒத்திருக்கின்றது, ஒப்பாக இருக்கின்றது. அப்ப ஹாதிஹில் ஹகீபத்து துஸ்பிஹு ஹகீபதஹு, இந்த பேக், இந்த பை அவனுடைய பையை ஒத்திருக்கின்றது. சரி. சும்ம இஅ்தஸர, சும்ம இஅ்தஸர பிறகு இஅ்தஸர அந்த கருத்து என்ன? மன்னிப்பு கேட்டான். வெரி குட். சும்ம இஅ்தஸர பிறகு மன்னிப்பு கேட்டான். வகால லி அஹ்மத், அஹ்மதிடம் மன்னிப்பு கேட்டான். இல்ல இங்க ரெண்டு இப்ப சும்ம இஅ்தஸர பிறகு மன்னிப்பு கேட்டுவிட்டு
வகால லி அஹ்மத், அஹ்மதுக்கு சொன்னான், அப்படி வரும். சும்ம அத்ததர, பிறகு மன்னிப்பு கேட்டான். வகால லி அஹ்மத், அஹ்மதுக்கு சொன்னான். அப்ப ரெண்டையும் சேர்த்து சொல்லலாம். சும்ம அத்ததர வகால லி அஹ்மத், பிறகு மன்னிப்பு கேட்டுவிட்டு அஹ்மதுக்கு சொன்னான், அஹ்மதுக்கு சொன்னான். அஃப்வன், அஃப்வன் என்ற கருத்து என்ன? மன்னிக்கவும். மன்னிக்கவும். மஅதிரத்தன் அதே கருத்து தான், மன்னிக்கவும். ஹாதிஹி லைஸத் ஹகீபதி, இதை நாங்க ஏற்கனவே பார்த்தோம். ஹாதிஹி லைஸத் ஹகீபதி, இது என்னுடைய பை இல்லை. இது என்னுடைய பை இல்லை. ஃபி ஹகீபதி குதுபுன் வ தஃபாத்திரு வ அக்லாமுன், என்னுடைய பையில் கொப்பிகளும் பேனைகளும் இருந்தது. இன்னொன்று வார குத்துபண்டா என்ன? குத்துபண்டா புத்தகங்கள். புத்தகங்கள். புத்தகங்களும், தஃபாத்திரண்டா கொப்பிகள், கொப்பி. அக்லாமண்டா பேனைகள். அப்ப என்னுடைய பையில் புத்தகங்களும் கொப்பிகளும் பேனைகளும் இருக்கின்றன. கிதாபுன் பன்மை சொல் குதுப், தப்தருன் பன்மை சொல் தஃபாத்திர், தப்தரண்டா பயிற்சி கொப்பி, தஃபாத்திரண்டா கொப்பிகள், அக்லாமண்டா பேனைகள், கலமுன் அக்லாமுன். சரி. கால லஹு அஹ்மத், அவனுக்கு அஹ்மத் சொன்னான், என்ன சொன்னான்? ருப்பமா தஜிது ஹகீபதக ஃபில் மக்தபா. கருத்து என்ன? வாசிகசாலையில் உமது பையை பெற்றுக்கொள்வாய். ருப்பமா, சில வேளை, சம்டைம்ஸ். சரியா? தஜிது, நீ பெற்றுக்கொள்வாய். ஹகீபதக, உன்னுடைய பையை, ஃபில் மக்தபா, வாசிய சாலையில். ருப்பமா தஜிது ஹகீபதக ஃபில் மக்தபா, சில வேளை நீ உன்னுடைய பையை வாசிய சாலையில் கண்டுகொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம். ரைட். நசியா இப்ராஹிம் மகான ஹகீபதிஹி, இப்ராஹிம் அவனது பையுடைய இடத்தை மறந்தான். பையிருக்கும், அவனுடைய பையிருக்கின்ற இடத்தை மறந்தான். அவனுடைய பையிருக்கின்ற இடம், மக்கானண்டா இடம், நசியண்டா மறந்தான். நசியா இப்ராஹிம் மக்கான ஹகீபதிஹி, இப்ராஹிம் அவனுடைய பை இருக்கின்ற இடத்தை மறந்தான். சரியா? ரைட். ஹல் ஹிய ஃபிஸ் ஸஃபி, ஹல் ஹிய ஃபிஸ் ஸஃபி, வகுப்பிலா, அது வகுப்பிலா, அது வகுப்பறையிலா. ஹல் ஹிய ஃபில் மல்அப், அது மைதானத்திலா, சுமந்த கேள்வியா கேட்கிறது. சரியா? அது வகுப்பறையிலா, அது மைதானத்திலா. ரைட். ததக்கர இப்ராஹிம், ததக்கர என்ன கருத்து? ததக்கர நினைவுபடுத்தினான், நினைவுபடுத்தினான். ததக்கர இப்ராஹிம் அகீரன், அகீரன் என்ற கருத்து இறுதியாக. இறுதியாக. அப்ப ததக்கர இப்ராஹிம் அகீரன் மகானல் ஹகீபா, இறுதியாக இப்ராஹிம் பை இருக்கும் இடத்தை நினைவுபடுத்தினான். வெரி குட். ஓகே. இறுதியாக இப்ராஹிம் பை இருக்கின்ற இடத்தை நினைவுபடுத்தினான். நஅம், எஸ், ஆம். ஹியா ஃபில் பைத், அது எங்கிக்குதா? ஹியா ஃபில் பைத், வீட்டில் உள்ளது. வீட்டிலே இருக்கிறது. சரியா? ரைட். அப்ப விளங்கின பாடம் உங்களுக்கு. சரியா? இப்ப இதுல நான் குயிக்காக நானே சொல்லி ஒரு முறை மொழிபெயர்க்கிறேன், பாருங்க, செக் பண்ணிக்கொள்ளுங்க நீங்க. தஹல இப்ராஹிம் அல் மக்தபா, இப்ராஹிம் வாசிய சாலைக்குள் நுழைந்தான். கரா கலீலன் சும்ம ஹரஜ, சற்று வாசித்து பின்னர் வெளியேறினான். பஹஸ இப்ராஹிம் அன் ஹகீபத்திஹில் ஹம்ராஇ ஹாரிஜல் மக்தபா, இப்ராஹிம் வாசிய சாலைக்கு வெளியே அவனுடைய பச்சை நிற பையை தேடினான். மா வஜத இப்ராஹிம் அல் ஹகீபா, இப்ராஹிம் பையை பெற்றுக்கொள்ளவில்லை. ஷாஹத இப்ராஹிம் சதீகஹு அஹ்மத், இப்ராஹிம் தன்னுடைய நண்பன் அஹ்மதை கண்டான். ஹுவ யஹ்மிலு ஹகீபத்தன் ஹம்ரா, அவன் பச்சை நிற பை ஒன்றை சுமந்திருக்கிறான். சால இப்ராஹிம் அஹ்மத், இப்ராஹிம் அஹ்மதிடம் கேட்டான். லிமாதா அகத்த ஹகீபதி, எதற்காக நீ என்னுடைய பையை எடுத்தாய்? அஜாப் அஹ்மத், அஹ்மத் பதிலளித்தான். ஹாதிஹி ஹகீபதி அன, இது என்னுடைய பை. சும்ம ஃபதஹல் ஹகீபா, பிறகு பையை திறந்தான். வகால லி இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு சொன்னான். உம்லுர் தாஹில் அல் ஹகீபா, பைக்குள்ளே பார். ஹாதிஹி மலாபிசி, இவை என்னுடைய ஆடைகள். மலாபிசி என்ன? என்னுடைய ஆடைகள்.
ثم أغلق الحقيبة பிறகு பையை மூடினான். تعجب இப்ராஹிம் இப்ராஹிம் வியப்படைந்தான், ஆச்சரியம் அடைந்தான். هذه الحقيبة تشبه حقيبته இந்த பை அவனுடைய பையை ஒத்திருக்கின்றது. ثم اعتذر وقال لأحمد பிறகு மன்னிப்பு கேட்டுவிட்டு அஹ்மதுக்கு கூறினான். اعتذر மன்னிப்பு கேட்டானா, அஃப்வன் மன்னிக்கவும், هذه ليست حقيبتي இது என்னுடைய பை அல்ல. في حقيبتي كتب ودفاتر وأقلام என்னுடைய பையில் புத்தகங்களும் பயிற்சி கோப்பிகளும் பேனைகளும் காணப்படுகின்றன. قال له أحمد அவனுக்கு அஹ்மத் சொன்னான், ربما تجد حقيبتك في المكتبة சில போது சில வேளை உன்னுடைய பையை நீ வாசிய சாலையில் பெற்றுக்கொள்ளலாம், கண்டுகொள்ளலாம். நசிய இப்ராஹிம் மகான ஹகீபதி இப்ராஹிம் தன்னுடைய பை இருக்கின்ற இடத்தை மறந்தான். ஹல் ஹிய ஃபிஸ் ஸஃப் அது வகுப்பறையிலா, ஹல் ஹிய ஃபில் மல்அப் அது விளையாட்டு மைதானத்திலா. ததக்கர இப்ராஹிம் அகீரன் மகான் அல் ஹகீபா இப்ராஹிம் இறுதியாக பை இருக்கின்ற இடத்தை நினைவுபடுத்தினான். நாம் எஸ் ஆம் ஹிய ஃபில் பைத் அது வீட்டில் உள்ளது. சரி, பில இந்த சொற்களை பாருங்கோ, நிறைய இந்த எதிர்கருத்து சொற்கள் இருக்குது. உதாரணமாக தகல தகல என்றா என்ன, நுழைந்தான். அது எதிர் சொல் என்ன, ஹரஜ வெளியேறினான். தகல ஹரஜ. அதே மாதிரி பாருங்க ஹாரிஜ ஹாரிஜ என்ற சொல் என்ன கருத்துல வர, வெளியே வெளியே. அது எதிர் சொல்லும் இருக்குது, என்ன எதிர் சொல், தாஹில ஹாரிஜ தாஹில. சரியா? அதே போல நீங்க பாருங்க, அடுத்தது ரைட் சால சல சால என்ற கருத்து என்ன, வினவினான். அதுக்கு அஜாப பதிலளித்தான். சால வினவினான், அஜாப பதிலளித்தான். அந்த ரெண்டு சொல்லும் இருக்குது. சரி, அடுத்து ஃபதஹ ஃபதஹ என்றா என்ன, அகலக. அந்த ரெண்டு சொல்லும் இருக்குது பாருங்க, ஃபதஹ திறந்தான், அகலக மூடினான். அதே போல ரைட் ஓகே ஓகே கசீரன் கலீலன் என்றா கொஞ்சம் கொஞ்சமாக, கசீரன்னா அதிகமாக, கசீரன் சொல்ல இல்லையா? ரைட் ஓகே. அப்ப அதுவும் நீங்க நோட் பண்ணிக்கொள்ளலாம். கலீலன் கொஞ்சமாக, சிறு சற்று கொஞ்சம். எதிர் சொல் வந்து கசீரன். ஓகே. அதே போல நசிய நசியண்டா மறந்தான். எதிர் சொல் என்ன, ததக்கர ததக்கர நினைவுபடுத்தினான். சரியா? அப்ப நிறைய இருக்குது இல்லையா? உண்டு தஹல ஹரஜ, அடுத்தது தாஹில ஹாரிஜ, ரெண்டு. அடுத்தது மூணாவது சஅல அஜாப, அதே போல நாலாவது ஃபதஹ அக்லக. சரியா? அடுத்தது அஞ்சாவது நசிய ததக்கர. சரியா? ரைட். இதெல்லாம அஃப்வன் என்ற சொல் வந்து மன்னிக்கவும் என்ற கருத்துல வர. நாங்க ஏற்கனவே இதுக்கு பொருத்தமான இன்னும் ஒரு சொல்ல பார்த்தோம், மஅதிரத்தன் மன்னிக்கவும். அப்ப அஃப்வன் மஅதிரத்தன் மன்னிக்கவும். சரியா? அதுகளை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அப்ப இதுலயும் இந்த பாடத்திலையும் பயிற்சிகள் இருக்குது. ஒன்று அக்மில் அல் ஜுமல் அல்லாத்தியா பில் கலிமத்தில் முனாசிபா பொருத்தமான சொல்லை கொண்டு தரப்பட்டுள்ள வாக்கியங்களை பூரணப்படுத்துக இருக்குது. நீங்க அது பாடத்தை நல்லா பார்த்து விளங்கினா உங்களுக்கு இதில் லேசாக கொண்டு போகலாம். அடுத்த இந்த வினாக்களுக்கான விடைகள் பாருங்க, கிட்டத்தட்ட 6 வினாக்கள் இருக்குது, கட்டாயமாக நீங்க செய்யுங்க. அடுத்தது செல் பைனல் கலிமாத் அல் முலாத்தா எதிர்கருத்தை தரக்கூடிய சொற்களுக்கு இடையே நீங்க இணைக்குக. இப்ப நீங்க சொன்ன மாதிரி கலீல் என்ற சொல் வந்து இருக்குது, கதீம், அஹ்லக, தாஹில, சால. இங்கல ஃபதஹ, அஜாப, ஹாரிஜ, ஜதீத், கசீர். அதையும் நீங்க செஞ்சு கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? அடுத்த பாருங்க, லிமாதா அகல்த ஹகீபதி ஹகீபதி என்னுடைய பையன் நீ ஏன் எடுத்தாய், அகல்த. அப்ப அந்தி என்று வந்தால் பெண்பால மாத்தணும், அகல்தி. அதே போல ஹகீபா என்ற சொல்லு பதிலாக கலம் என்ற சொல் தந்திக்கிறாங்க, லிமாதா அகல்தி கலமி. அப்ப ஹுவாண்டு வரக்கொள்ள எப்படி வரும், லிமாதா ஹுவாண்டு வந்தா அஹத. வெரி குட். ஓகே. லிமாதா அஹத கலமி அவனே என்னுடைய பேனையை எடுத்தான். அப்ப சா
ஹிய தஃப்தர் அன்த ஹகீபா அன்தி. சரி, ஓகே, அதை வச்சு எழுதுங்களா. ரைட், அடுத்தது இது ஓகே. ரைட், அடுத்து நீங்க பாருங்க. சரியா, இம்லாயில் ஃபராஹ் பில் கலிமத்தில் முனாசிபா, பொருத்தமான சொல்லை கொண்டு இடைவெளி நிரப்புக. அஹ்மர் லைஸ கலீலன் லைஸ பைவா, இந்த பொருத்தமான சொல்லை கொண்டு நீங்க இடைவெளி நிரப்பினா சரி. அடுத்தது கட்டாயமாக இந்த பயிற்சியை மறக்காம செஞ்சு கொண்டு வரணும். ரத்திபில் கலிமாத், சரியா, சொற்களை ஒழுங்குபடுத்தி வாக்கியமாக்குறது. ரைட், இனி வரும் பாடங்கள்ல வந்து இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி வாக்கியமாக்குற பயிற்சி என்பதை நீங்க கவனம் எடுத்து சுயமாக நீங்க புத்தகத்தை திருப்ப பிரட்டி எல்லாம் பார்க்காம சுயமாக செய்யுங்க. சரியா, பிழை வந்தாலும் பரவாயில்ல, கட்டாயமாக செஞ்சு கொண்டு வாங்க. ரைட், அதே போல அடுத்த பயிற்சியை பாருங்க. இப்ராஹிம் வஜத் அல் ஹகீபா, அங்கே வந்து ஃபத்தஹா என்ன சொல்லும், அல் கிதாப் என்ன சொல்லும் தரப்பட்டிருக்குது. ஃபத்தஹா என்றால் திறந்தால், அல் கிதாப் என்றால் புத்தகம். அப்ப இப்ராஹிம் மா ஃபத்தஹல் கிதாப், இப்ராஹிம் புத்தகத்தை திறக்கவில்லை. அது மாதிரி அகலக அன் நாஃபிதா கதப அர் ரிசாலா. ரிசாலானா என்ன? அர் ரிசாலாண்டா கடிதம். அன் நாஃபிதாண்டா என்ன? ஜன்னல். ஜன்னல். ஓகே. قرأ الصحيفة. الصحيفة عنده பத்திரிகை. பத்திரிகை. الصحيفة عند சொல்லுக்கு ஒத்தகர்த்து சொல் என்ன? சுஹுஃப். இல்ல, ஒத்தகர்த்தை தரக்கூடிய இன்னொரு சொல். சுஹுஃப் என்பது பன்மை சொல். மஜல்லா. மஜல்லாண்டா மேகசின், சஞ்சிகை. சஹீஃபாண்டா பேப்பர் தான், பத்திரிகை, நியூஸ் பேப்பர். வரக்கோன். வரக்கன்னா தாள், பேப்பர். சும்மா சாதாரணமா கொப்பி இழுக்கிற தாளுக்கு நாங்க வரக்கன்னு தான் சொல்றது. தெரியுமா? யாரு தெரியும்? சொல்லுங்க பாக்க. ஜரீதத்தும் என்ன சொல்? தெரியுமா அந்த சொல்? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்ல சார். இல்லையா? இல்ல சார். ஓகே. ஜரீதத்துன், ஜரீதத்துன், சரியா. ஜீம் ரா யா தால் அப்புறம் தாவல் மர்பூத்தா குண்டுத்தா. ஜரீதத்துன், ஜரீதத்துன் அப்படின்னா சஹீஃபத்துன், பேப்பர், நியூஸ் பேப்பரா. ரைட், ஓகே. அடுத்த பாருங்க. அஹத தெரியும், அல் கலம். தனாவல அல் ஃபதூர். அல் ஃபதூர் என்ன கருத்து? அல் ஃபதூர் காலை உணவு. காலை உணவு. லஐப அல் குரா, வஜத அல் ஹகீபா, ஃபதஹ அல் கிதாப். சரி, ஓகே. ரைட், ரைட், சரி. அப்ப இன்ஷா அல்லாஹ் நீங்க அந்த பயிற்சிகள் எல்லாம் செஞ்சு கொண்டு வாங்க. நாங்க இந்த பாடத்தை பார்த்துட்டு முடிப்போமே. ரைட், ஓகே. டைமிக்கு தானே. அத்திராசா. அத்திராசான்னா கருத்து என்ன? கல்வி. கல்வி. வேற? இப்ப அத்திராசாத் அல் இஸ்லாமியா அந்த கருத்து இஸ்லாமிய கற்கைகள். இஸ்லாமிய கற்கைகள். அத்திராசா கற்கை, கல்வி. சரியா. அத்திராசா பாடங்களோடு சம்பந்தப்பட்டத. அத்திராசா தரசா படித்தான். சரியா. முதரிசுன் ஆசிரியர், முதரிசத்துன் ஆசிரியை, மதரசத்துன் பாடசாலை, எல்லாம் அந்த சொற்களிலிருந்து வருது. மதரசத்துன் தரசா படித்தான். சரியா. தத்ரீஸ் படிப்பிக்கிறது, கற்பித்தல். அப்ப தரசா. அத்திராசா அந்த கருத்து கற்கை, பாடம், அதாவது கல்வி. சரியா. பாருங்க, இப்ப ஹாலிதுக்கும் ஹசனுக்கும் இடையிலான ஒரு ஹிவார். ரைட், ஹாலித் கேட்கிறாரு, ஹல் அந்த முதாரிஸ். ஒரு லேசா விளங்கும். இப்ப ஹல் அந்த முதாரிஸ், முதாரிஸ் ஆசிரியர். ஆர் யூ அ டீச்சர்? ஆர் யூ அ டீச்சர்? ஹல் அந்த முதாரிஸ், நீங்க ஒரு ஆசிரியரா? நீங்க ஒரு ஆசிரியரா? இப்ப ஹசன் என்ன சொல்றாரு? லா. லான கருத்து என்ன? இல்லை. இல்லை. ஆனா தாலிபுன். நீங்க சொல்லுங்க, நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. ஆனா தாலிபுன், ஒரு மாணவன். நான் ஒரு மாணவன். நான் மாணவன் அல்ல. I am a student. I am a student. Okay, நான் ஒரு மாணவன். லா அன தாலிபுன், நான் ஒரு மாணவன். ரைட். ஆளு சொல்றாரு, ஐன ததுருசு, நீ எங்கே படிக்கிறாய்? நீ எங்கே படிக்கிறாய்? படிக்கிறாய்? நீ எங்கே படிக்கிறாய்? ரைட். அதுருசு ஃபில் ஜாமிஅத்துல் இஸ்லாமியா.
நான் இஸ்லாமிய பல்கலைக்கழகத்திலே படிக்கிறேன். வெரி குட். நான் இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் படிக்கின்றேன். மாதா ததுருசு? நீ என்ன படிக்கிறாய்? நீ என்ன படிக்கிறாய்? மாதா ததுருசு, நீ படிக்கிறாய். அப்ப மாதா ததுருசு, நீ என்ன படிக்கிறாய்? அதுருசு லுகத்தல் அரபியா? நான் அரபு மொழியை படிக்கிறேன். நான் அரபு மொழியை படிக்கிறேன். அதுருசு, நான் படிக்கிறேன். அல் லுகத்தல் அரபியா, அரபு மொழியை. அதுருசு லுகத்தல் அரபியா, நான் அரபு மொழியை படிக்கிறேன். ஹல் ததஹத்தஸுல் அரபிய்யத ஜய்யிதன்? நீ நீ நன்றாக அரபு பேசுகிறாயா? ரைட். அங்க பாருங்க, தஹத்தஸ என்றா பேசினான், கதைத்தான். அப்ப தஹத்தஸ, தஹத்தஸ அத இரண்டால வினைச்சொல். அங்க நிகழ்கால வினைச்சொல் வர யதஹத்தஸு, யதஹத்தஸு. தஹத்தஸ பேசினான், யதஹத்தஸு பேசுகிறான். அதுல இப்ப முன்னிலையில இப்ப உரையாடல் தானே, எனவே முன்னிலையில வரக்கொள்ள தஹத்தஸ் வந்து வார. நீ பேசுகிறாயா? அல் அரபியத, அரபு மொழியை. அப்ப ஹல் ததஹத்தஸு கேட்கறதுக்கு ஏதாவது? ரைட். ஹல் ததஹத்தஸுல் அரபியத, நீ அரபு மொழியை அரபு மொழி பேசுகிறாயா? அரபு பேசுகிறாயா? ஜய்யிதன், நன்றாக. இப்ப நீ நன்றாக அரபு பேசுகிறாயா? நஅம். நஅம் என்றா ஆம். அத்தஹத்தஸுல் அரபியத ஜய்யிதன், நான் நன்றாக அரபு பேசுகிறேன். நான் நன்றாக அரபு மொழி பேசுகின்றேன். லிமாதா ததுருசுல் அரபியா? எதற்காக அரபு மொழியை நீ படிக்கிறாய் அல்லது கற்கிறாய்? எதற்காக நீ அரபு மொழியை படிக்கிறாய்? அதுருசுல் அரபியத லியஃஹமல் குர்ஆன, நான் குர்ஆனை விளங்குவதற்காக அரபு அரபு மொழியை படிக்கிறேன். வெரி குட். அதுருசுல் அரபியத, நான் அரபு மொழியை படிக்கிறேன். லியஃஹமல் குர்ஆன, குர்ஆனை விளங்குவதற்காக. சரியா? ரைட், வெரி குட். ரைட். அப்ப ஹல் அந்த முதாரிஸ், நீங்க ஒரு ஆசிரியரா? லா, இல்லை. அன தாலிப், நான் ஒரு மாணவன். ஐன ததுருசு, நீ எங்கே படிக்கிறாய்? அதுருசு ஃபில் ஜாமிஅத்தில் இஸ்லாமியா, நான் இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் படிக்கிறேன். மாதா ததுருசு, நீ என்ன படிக்கிறாய்? அதுருசு லுகத்தல் அரபியா, நான் அரபு மொழியை படிக்கிறேன். ஹல் ததஹத்தஸுல் அரபியத ஜய்யிதன், நீ நன்றாக அரபு மொழியை பேசுகிறாயா? நஅம், ஆம். அத்தஹத்தஸுல் அரபியத ஜய்யிதன், நான் நன்றாக அரபு மொழியை பேசுகின்றேன். லிமாதா ததுருசுல் அரபியா, நீ எதற்காக அரபு மொழியை கற்கிறாய், படிக்கிறாய்? அதுருசுல் அரபியத, நான் அரபு மொழியை படிக்கிறேன். லி அஃஹமல் குர்ஆன, அல் குர்ஆனை விளங்குவதற்காக. இந்த கடைசியா வந்திருக்கிறத கொஞ்சம் நல்லா பார்த்து வழங்க. அதுருசுல் அரபியத, நான் அரபு மொழியை படிக்கிறேன். லியஃஹமல் குர்ஆன, குர்ஆனை விளங்குவதற்காக. சரியா? இதை வச்சு எங்களுக்கு நிறைய வாக்கியம் உருவாக்கலாம் இந்த மாதிரி, இந்த ஃபார்மட்ல. உதாரணமாக அஹ்ருஜு, உதாரணமாக எப்படி சொல்லலாம்? உதாரணமாக நான் ஆடைகளை வாங்குவதற்காக தலைநகருக்கு செல்கிறேன், உதாரணமாக. அப்ப அஸ்ஹபு இலல் ஆஸிமா லியஸ்தரிய அல் மலாபிஸ், உதாரணமாக. சரியா? அந்தபடி நிறைய வாக்கியங்களை உருவாக்கலாம். சரியா? பயிற்சியில மிகவும் பாருங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். அப்ப இதை பாருங்க. அஜீப், அந்த ஹிவார் அடிப்படையாக கொண்டு சில கேள்விகள் வந்திருக்குது. ரைட். அப்ப ஹல் ஹசன் முதாரிஸ், ஐன யதுருஸ், மாதா யதுருஸ், ஹல் யதஹத்தஸுல் அரபியத ஜய்யிதன், லிமாதா யதுருஸ் ஹசன் அல் அரபியா என்றெல்லாம் வினாக்கள் இருக்குது, பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். அதே போல இங்க பாருங்க, ஆனா அத்தஹத்தஸுல் அரபியத ஜய்யிதன், அதோட பாடத்துல வருதுன்னா. அப்ப ஆனா என்ற சொல்லு பதிலாக அந்த என்ற சொல்லும், அல் அரபியா என்ற சொல்லு பதிலாக அல் இன்ஜிலிசியா என்ற சொல்லும் வந்திருக்குது. அப்ப நீங்க எப்படி மாத்துற? அந்த ததஹத்தஸு அல் இன்ஜிலிசியத ஜய்யிதன், நீ நன்றாக ஆங்கில மொழி பேசுகின்றாய். அப்ப அந்த வரக்கொள்ள அத்தஹத்தஸு என்பது ததஹத்தஸு வந்து வாரும். சரியா? ரைட்.
அப்ப ஹதீஜா பெண்பால் இருக்குது இல்லையா, ஹதீஜா. அப்ப ஹதீஜான்னு வந்தால் தத்தஹத்தசு. நீங்க சர்வ் செஞ்சு பார்த்தா விளங்கும். தஹத்தஸ யதஹத்தசு, யதஹத்தஸான் யதஹத்தஸூன தத்தஹத்தசு என்று சர்வ் செஞ்சு பார்த்தா உங்களுக்கு லேசாக இந்த எழுதலாம். ரைட், ஓகே. ரைட். ரைட், அப்ப இந்த பயிற்சிகள் இன்ஷா அல்லாஹ் செஞ்சு கொண்டு வாங்கோ. ரைட், ஓகே. இப்ப நான் சொன்ன மாதிரி பாருங்க, அந்த அதுருசுல் அரபியா அஃப்ஹமுல் குர்ஆன். அப்ப அதுருசுல் அரபியத்தை லியஃப்ஹமுல் குர்ஆன், குர்ஆனை விளங்குவதற்காக நான் அரபு மொழியை படிக்கிறேன். சரியா? ரைட். அதுஹுலுல் மக்தப அக்ரவுல் கிதாப். அப்ப இங்க எப்படி வர? அதுஹுலுல் மக்தபத லி அக்ரஅல் கிதாப, லி அக்ரஅல் கிதாப. அந்த மாதிரி நீங்க அடுத்த பயிற்சிகளையும் செய்யுங்க. நல்ல ஒரு 7 வினாக்கள் இருக்குது, அதை நீங்க செஞ்சு கொண்டு வாங்க. அதே போல இந்த ஹிவார், ரைட், இந்த ஹிவாரையும் நீங்க இன்ஷா அல்லாஹ் செய்யுங்க. ரைட், ஓகே. ரைட், ரைட், ஓகே. அப்போ நாங்க ஏதாவது ரைட், நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தை நாங்க அடுத்த வகுப்புல பார்ப்போமா? சரி, அது கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு பாடம். இந்த ஒர்க்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்றீங்களா? எதை? இந்த பயிற்சிகளை நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்றீங்களா? நாங்க இப்ப தொடர்ச்சியாக அப்படித்தான் செஞ்சு கொண்டு வரோம். இப்ப நாங்க முதலாவது கிறிஸ்துவ நாங்க அப்படித்தான் செஞ்சோம். ஒவ்வொரு வஹ்தாக்களாக படிச்சு முடிய அப்படித்தானே செஞ்சோம். தத்ரீபாத், அந்த பயிற்சிகள் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி கொண்டு தானே போனோம். அப்படித்தானே? இன்றைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ். உங்களோட மகள்கிட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லையா? சமா, ரைட். நாங்க மகள் அப்படித்தான் பெரும்பாலும், அதாவது மிக முக்கியமான பயிற்சிகள்ல நாங்க எப்படியுமே பார்க்கிற சில பயிற்சிகளை மேலோட்டமாக பார்த்து கொண்டு போறது. சரியா? எனக்கும் நீங்க எல்லாம் செஞ்சு கொண்டு வாங்க. நாங்க பெரும்பாலும் பார்க்கறது டிஸ்கஸ் பண்ணி கொண்டுதான் போறது. அடுத்த வகுப்புல நாங்க வந்து அந்த பயிற்சிகளை டிஸ்கஸ் பண்ணிட்டு, வளமே அப்படித்தான் நடக்கிற, ஒரு குறிப்பிட்ட 1 hour மட்டும் போகும்னா பயிற்சிகளை டிஸ்கஸ் பண்ணி முடிய, அதுக்கு பிறகு அடுத்த 1/2 hourல மாதிரி இன்னும் 2 புதிய பாடங்களை நாங்க படிச்ச பிறகு அடுத்தடுத்த வகுப்புகள்ல தத்ரீபாத்தை டிஸ்கஸ் பண்ற, புதிய பாடங்களை படிக்கிற, அப்படித்தான் போறது. சரியா மகன்? ஓகே, ஜஸாக்கல்லாஹ் சார். ஓகே. ஹப்ஸா பார்ட் 1 வீடியோஸ் யூடியூப்ல போட்டு தான் நிற்கிறாங்க. சரியா? நீங்க அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. நீங்க டைப் பண்ணினா சரி, எஜுகேஷன் ப்ரமோஷன் சென்டர். அடுத்தது உங்களோட குரூப்ல, வாட்ஸ்அப் குரூப்லயே அந்த லிங்கை அந்த கோஆர்டினேட்டர் அந்த ருசிம் பிரதர் ஷேர் பண்ணி தான் நீக்கிறேன். நீங்க அதுக்கு கிளிக் பண்ணி போயிட்டு பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பார்த்தா இருக்கும். சரியா? பிளேலிஸ்ட்ல நீங்க வந்து அரபிக் லாங்குவேஜ் என்ற ஒரு பாடம் ஒன்று இருக்குது, ஒரு தனி பிளேலிஸ்ட் ஒன்றே இருக்குது, அதுல பாருங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ பார்ட் 1 வீடியோஸ் பார்க்கலாம். ஓ, கேளுங்க. சப்பேண்டா வந்து ஊற்றினான் தானே? சப்பேண்டா, டீ ஊற்று. சப்பேண்ட். ஓ. அப்ப ஒரு பக்கெட்ல தண்ணிய கொட்டுற அப்படின்ற வந்து அராக்கையா? அராக்கேண்டா அந்த தண்ணி ஊற்றுறது. எஸ், கொட்டி விட்டதுக்கு அராக்கேன்னு சொல்ல பயன்படுத்துவாங்க. சரியா? ஓகே. சப்பேண்டா ஊற்றுறது, குர்ஆன்ல வர சப்பேண்ட சொல். ஓகே. சூரத்து துஹான்ல வார, ஆனா எப்படி வாரன்னு சரியா ஞாபகம் இல்ல. சப்ப என்ற சொல், அது சப்ப என்று அல்லது சப்பையிலிருந்து வரக்கூடிய அந்த வினை சொற்கள். சும்ம சுப்பு அப்படித்தான் வரும். சுப்பு மீன் பௌக்ர சிஹி என்ற கருத்துல வர கொஞ்சம் பார்த்துதான் சொல்லணும். எப்படியா நீங்க சொன்ன மாதிரி சப்பேண்டா ஊற்றினான், அராக்கண்டா ஓட்டினான். அத இப்ப அராக்கத்தம் என்ன ரத்தம் ஓட்டுறது, கொட்டுறதுன்னு சொல்றது அராக்க. சரியா? சரி. ஓகே.
ஹைர் வேற என்ன? வேற ஏதாவது இருக்கிறா இல்லையா? ஹைர் அப்ப ரைட், அப்ப கட்டாயமாக இன்ஷா அல்லாஹ் நீங்க வினாக்களுக்கான விடைகளை செஞ்சு கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? பாரக்கல்லாஹ் ஃபீக. ரைட், அப்ப நாங்க வகுப்பை நிறைவு கொண்டு வரோம். சரியா? பாரக்கல்லாஹ் ஃபீக். ரைட், சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته.